நம்மோட திராவிட மாடல் அரசு இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் மகளிர் உரிமை தொகை போன்ற சமூக வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் தொடரும். இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். அண்மையில் நம்ம அட்வான்ஸா வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகளில் இடம் பிடிச்சது. காலையில் நம்ம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்கங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். அண்மையில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பழைய வீடியோ ஒன்று மறுபடியும் வைரல் ஆச்சு, பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்லி இருந்தார்? இலவச பேருந்து பயண திட்டத்தால மெட்ரோ ரயில்கள்ல பயணிகளோட எண்ணிக்கை குறையறதா சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்தில் இலவசமா பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் 900 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதனால ஒவ்வொரு குடும்பமும் சுமார் மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். எய்ம்ஸ் இன்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்விலிருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையாக கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமான போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இங்க மதுரையில் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு
போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பதுதான் செயல். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாரு பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தினம் ஒரு பேரு, தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், பத்திரிகையில் விளம்பரம். இதுதான் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை. தினம் பத்திரிகையில, தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் முழு பக்க விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்க முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் எங்களுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த வரி பணம் பூரா விளம்பரத்துக்கு தான் சரியா இருக்கும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கல, ஏழைகள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையா? யாருடைய பணம் இது? ஏழைகளுடைய பணம், மக்களுடைய பணம். நீங்க விளம்பரம் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக தினந்தோறும்
முழு பக்கம் விளம்பரம் செய்ய வேணுமா? அப்படின்னா எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? இந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவுங்க, நிறைய திட்டங்களை கொண்டாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு வேண்டியது விளம்பரம், போலியான விளம்பரம். அது உண்மையா செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல, எல்லாமே போலி, பொய். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகின்ற நிலைமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் நிறைய திட்டங்களை செஞ்சிட்டார் ஸ்டாலின். அவளுக்கு நினைவே வச்சுக்க முடியலையா? நினைவு இருந்தா தானே வச்சுக்க முடியும். நினைவில்லாத மனிதர், நினைவில்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைவிலேயே வச்சிருக்க முடியலையா? அவ்வளவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிட்டாராம். அது உண்மையா? உங்களுக்கு நினைவு இருந்திருந்தால் நேற்றைக்கு முன்தினம் நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சட்டமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லியிருந்தா சொல்வது நியாயம். ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே. திரு ஸ்டாலின் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துக்கிறாங்க அதிமுகவுக்கு. மக்களுடைய பிரச்சனையே ஆணித்தரமா சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் ரெய்டுக்கு பயப்பட மாட்டாராம். ரெய்டுக்கு பயப்படலைன்னா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயப்படலையே? எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவோம். பயந்தாங்கோழி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போவாங்க. அப்படி ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில 4800 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீதும் உயர்நீதிமன்றத்திலே அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டின் பேரில் உயர் நீதிமன்ற விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றத்தில் நடத்துறேன். இதுவரைக்கும் என்னை பத்தி பேசுனீங்க, மக்களிடத்தில் ஒரு பொய்யான கருத்தை பதிவு வச்சிட்டீங்க. உங்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தா சொல்லியிருக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே ரிக்கார்டில் இருக்கும். அதனால நான் அந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன் சொன்னார். நீதியரசர் கேட்டார், அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால் தான் அந்த களங்கம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சொன்னார். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, போய் நீதிமன்றத்தில் சந்தி. நான் நீதிமன்றத்தில் சந்திச்சு நிரபராதி என்று இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் போய் வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்படி நீ செய்ய பார்க்கலாம், துணிச்சு இருந்தா செய். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. உனக்கு பயம் வந்துட்டுது.